கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பலினோ இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு செகண்ட் கியர் ப்ராப்ளம், அதுதான் இந்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பலினோட கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹவுசிங்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோட சிங்க்ரோமிஸ் கோன் பாருங்கள், உள்ளே போய் மேட்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கியரும் ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ பவர் வந்து பார்த்திங்கன்னா அது டிரான்ஸ்மிஷன் ஆகாது பாருங்கள். இப்போ தேர்டு ஃபோர்த்து இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கோனுக்கும் கியருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப் தான் இருக்கணும், இதில் சுத்தமாக இல்லை. கியர் அசம்பிள் எல்லாமே இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த பலினோட கியர் பாக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இதில் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாதனால அந்த கியரை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதே ஃபிஃப்த் கியரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாதனால ஃபிஃப்த் கியரை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்த் கியரோட கிட்டு. வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் தான். இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு செகண்ட் கியர் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான். இது ஃபஸ்ட்டு கியர், இது செகண்ட் கியர். ஃபஸ்ட்டு கியர் வந்து கொஞ்சம் பெரிய கியர் வரும், ஏன்னா வண்டியை லோடில் மூவ் பண்ணுற கியர். இது ஃபஸ்ட்டு கியர், இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர். இதோட சிங்க்ரோமிஸ் கோன் தான் பார்த்திங்கன்னா இது. இந்த சிங்க்ரோமிஸ் கோனோட ப்ரைஸ் பாருங்கள் 1955 வரும். இதுதான் இதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ், சிங்க்ரோமிஸ் ஒரு ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் டைப் கிளச்சு. இந்த சைடில் வந்து ஒரு சீட் ஆனால் கூட வந்து பாருங்கள், இந்த சைடில் உங்களுக்கு மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அன்னியூனாக சீட் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த கியரை வந்து ரொட்டேஷன் பண்ணோம். கியர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியருக்கு உங்களுக்கு பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு கோன் டைப் கிளச்சு. பழைய சிங்க்ரோமிஸ் கோன் வந்து சுத்தமாக போயிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் கியர் இது பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் கியர் அசம்பிள் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் ஷாஃப்ட், இது ஒரு அவுட்புட் ஷாஃப்ட். அவுட்புட் ஷாஃப்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் இருக்கும். அவுட்புட் ஷாஃப்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோட கியருங்க இருக்கும். இன்புட் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர் இருக்கும். எப்போவுமே ஃபோர்த் கியர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினோட டாப் கியர் அப்படின்வாங்க. டாப் கியரோட பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் கியரில் தான் வரும். இது ஒரு ஃபோர்த் கியரு. நான் கியரெல்லாம் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கியரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட்டில் ஃப்ரீயாக தான் ரொட்டேஷன் ஆகும். எப்போ பவர் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். சிங்க்ரோமிஸோட கோனோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கியர் என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கியரை வந்து பாருங்கள் ரொட்டேஷன் பண்ணது. இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சிங்க்ரோமிஸ் கோனோட வேலையை. ஒரு கியர் என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கியரை ரொட்டேஷன் பண்ணணும். இப்போ இது கையில் இங்கே இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் வந்து ஒரு லைட்டாக திரும்புது. இது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பீடாக ரொட்டேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டு மூவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் தான் உங்களுக்கு இன்செட் ஆகும். டிஃப்ரென்ஷியலில் உங்களுக்கு ஆஃப் ரவுண்டாக நீங்கள் வச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாடியிலே ஒரு சின்ன ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லாட்டுக்கு நேராக தான் இந்த த்ரெட்டு வரணும். அப்போ தான் கியர் பாக்ஸோட ஹவுசிங்கில் நீங்கள் ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்ட்டை நீங்கள் லாக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரல் பொசிஷன் வரும்பொழுது இங்கே பாருங்கள், நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும்போது இந்த கியர் பாக்ஸோட சாஃப்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அப்போ தான் கியரோட செட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்ட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் 5th கியர் எல்லாம் நான் ஃபிட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th கியரோட டோர் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலீனோட கியர் பாக்ஸோட அசம்பிள் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ரிவர்ஸு, 5th. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நியூட்ரல் பொசிஷனில் வரும்போது ஷாஃப்ட் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் கியர் பாக்ஸோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பலீனில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ரிலீஸ் பேரிங் வருது. ஓல்டு மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் டைப்பு கிளச்சு சென்ட்ரிக் சிலிண்டர் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மாடல் டைப் இது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலீனோலே வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டும் கவர் அசம்பிள் ரெண்டுமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது கிளச் பிளேட்டோட ப்ரைஸ் பாருங்கள் 1950 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இது கவர் அசம்பிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலீனோட ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுனால நான் இந்த ஃப்ளைவீலை நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளைவீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்டெப் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைவீலை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணும்போது மேலே இருக்கிற இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணணும். இப்போ நான் கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் டாப் கியர் ஷாஃப்ட்டை வந்து போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். டாப் கியர் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடர் தான். கிளச்சோட சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் கியர் ஷாஃப்ட் தான் உங்களுக்கு ரொம்ப மெயினானது. இப்போ நான் கிளச் பிளேட் கவர் அசம்பிள் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலீனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சும் கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காட்டுறேன். செகண்ட் கியர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் போயிட்டு டவுன் பண்ணும்போது தான் கம்ப்ளைண்ட் இருந்தது. திருப்பி டவுன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுசுகி பொலினோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் கியர்லேருந்து டவுன் பண்ணுறீங்கன்னா செகண்ட் கியர் ப்ராப்பராக என்கேஜ் ஆகாது. நீங்கள் திருப்பி ஃபஸ்ட் கியர் போட்டு திருப்பி செகண்ட் போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்ரோமஸ் கோன் ப்ராப்ளம் இருந்தது. அதுதான் நான் இதில் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே செகண்ட் கியர்னால் நீங்கள் ஃபஸ்ட் கியரும் சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் ரெண்டுமே பேராக உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இல்லைனா திருப்பி ஃபஸ்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.